ஹலோ, இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பாதாங்கீர் இல்லை பாதாம் மில்க் ஷேக்குன்னு கூட சொல்லலாம். பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ட்ரிங்க்கு. நீங்கள் ஹாட்டாகவும் கொடுக்கலாம், கோல்டாகவும் கொடுக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு இப்போது பார்ப்போம். ஒரு 15 to 20 பாதாம் பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 கப் சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாம். நெய்யில் வறுத்து தூவத்துக்கு சாரப்பருப்பும் வச்சிட்ருக்கேன். இந்த பாதாங்கீரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ இந்த பாதாமோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய படிக்கிறோம். குட் ஃபார் கிட்ஸ், நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வயசானவங்களும் தைரியமாக சாப்பிட்லான்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாதாமை வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை 1 to 2 hours ஊறினாலே போதும். நீங்கள் மறுநாள் பண்ணோன்னா இன்றைக்கி நைட்டு ஊற வச்சிடலாம். தண்ணியில் ஊற வச்சுருவோம். இப்போது இது ஊறின பாதாம் பருப்பு எப்படி இருக்க பாருங்கள். நான் ஒரு 1/2 liter மில்க்கு, ஒரு 4 பேருக்கான பாதாம் கீருக்கு தான் பண்ணுறேன். ஒரு 1/2 liter மில்க்குக்கு ஒரு 20 பாதாம் பருப்பு இருக்கும். 1 liter பால் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த மீன் டைம் இந்த தோல் எடுத்துருவோம். இதை வந்து இப்படி பண்ணினோன்னாலே இந்த தோல் வந்துடும். இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுக்கணும். எல்லா பருப்புலேருந்தும் இப்படி தோல் எடுத்துக்குவோம். இதில் குங்குமப்பூ எடுத்து சூடான பாலில் கொஞ்சம் போட்டு வச்சுக்குவோம். ஒரு 10-15 ஸ்ட்ராண்டு. இதுவே நல்லா கலர் கொடுக்கும். அப்படியும் ஆப்ஷனல் என்னென்னா கேசரி பவுடர், லைட் எல்லோ கலர் இல்லை லைட் ஆரஞ்சு கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாலில். தோல் எடுத்துட்ட பாதாம் பருப்பை என்ன பண்ணலாம், இப்போது மிக்சியில் போட்டு நல்லா சூடான பாலையை ஊற்றி கூட அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு சும்மா பொடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாலை ஊற்றி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் முதல்ல பாதாமை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால் ஊற்றி கொஞ்சம் அரைச்சிட்டேன், நல்லா பேஸ்ட்டு மாதிரி. இப்போது இதை வந்து கொதிக்கிற பாலில் ஊற்றிடலாம். ஆக்சுவலாக 1/2 liter பால் வச்சேன், 1/3 குறுக்கிடுச்சது. இந்த குறுக்கின பாலில் இதை அப்படியே போட்டு கலந்து விட்டுருவோம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது போடும்போது அடி பிடிச்சிரும் டக்குன்னு. பாதாம் அரைச்ச பாதாம் போட்டு ஒரு 3 minutes கொதிக்க வச்சுருவோம். இந்த சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டு. அப்புறம் இந்த குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டதுமே நல்ல பாதாங்கீர் கலர் வருது பாருங்கள். பட் ஸ்டில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லைன்னா கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாயிலிங்க்கு வந்துருச்சு, ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாரப்பருப்பை வறுத்து போட்டுருவோம். இதில் இந்த சாரப்பருப்பை நெய்யில் வறுத்துருக்கேன் பாருங்கள். இதோட போட்டுடுவோம். இதில் போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ஹாட்டாகவும் கொடுக்கலாம், சர்வ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுக்கலாம். சம்மராக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு கொடுக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா கொடுத்தீங்கன்னா நல்ல நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் இது. இப்போ இதில் நான் சாரப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் இதோட இன்னும் பிஸ்தா போடலாம். பாதாமியே கொஞ்சம் கேரட் துருவிட்டு அதையும் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாதாங்கீர் ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் தட்ட மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.